ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜீவ செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடும்பொழுது உங்களுக்கு நல்ல வரங்கள் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தெய்வம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்குமே சாமி கும்பிடாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. அப்போ அந்த சாமியை நம்ம எந்த இடத்துல போய் எந்த சாமியை கும்பிடணும், எந்த கோவிலை கும்பிடணும், கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. எல்லா கோவிலையும் நம்மளுக்கு வரம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்மளுக்குன்னு நம்ம பிறப்பு ஜாதத்துக்கு அமைப்பு தகுந்த போல் நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினா நம்மளுக்கு யோகம், அந்த தெய்வம் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலே உங்களுக்கு வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். அப்போ எல்லாருக்கும் இது போல் அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, யோக தசைகள் யோக ராசி, அதாவது இவங்க ஜாதகமே ஒரு யோக ஜாதகம் அப்படின்னாச்சுன்னா பிறப்பிலே இவங்களுக்கு அந்த விஷயங்கள் தானாகவே அமைஞ்சுவிடும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கர்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லாமல் இருக்கிற அன்பர்கள் வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே சந்திக்கிற அமைப்பில் இருக்க அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த தெய்வத்தை வணங்கணுமோ அதை விட்டுட்டு மற்ற தெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அப்போ நீங்கள் கேட்கலாம், தெய்வத்தை வணங்குறது தப்பா அப்படின்னு கேட்கலாம். தப்பு அப்படிங்கிறது இல்லை, எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத கணக்கு. சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஊரில் நீங்கள் வீடு கட்டி வீட்டை குடியிருக்கிறீங்க. உங்கள் வீடு நீங்கள் வெளிப்பக்கம் போயிட்டு வரீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டுக்கு வரணும். பக்கத்து வீட்டுக்கு போனால் அங்கே பலன் கிடையாது. நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு உணவு உடை எல்லாமே அங்கே தான் இருக்குது. சரிங்களா? அப்படி எந்த கோவிலில் போய் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதும், அப்படி எந்த கோவிலுக்கு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுமே இந்த பிறப்பில் இந்த பூமியில் அந்த தெய்வங்கள், அந்த கிரகங்களை நம்ம கரெக்டாக முடிவு பண்ணி சுற்றி காட்டும். அதை சரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சரி, இந்த 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் ராசியை சொல்கிறேன், மேச ராசி. இந்த மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்போவுமே நீங்கள் கோவிலுக்கு போகிறதே சிறப்பு. நீங்கள் எந்த ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டாலுமே அது சிறப்பு. ஆனால் பர்டிகுலராக உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது தான் சிறப்பாக இருக்கும். இது பொதுவான பலன் தான். ஆனால் இதிலே உங்கள் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து கும்பிடும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை அவங்க பிறப்பு ஜாதகம் முடிவு பண்ணணும். ஆனால் பொதுவாக மேசம் ராசி மற்றும் மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகான்கள் ஜீவசமாதி ஆன கோவில் இருக்குல்ல, அதுபோல் இருக்கிற கோவிலில் போய் நீங்கள் விளக்கு போட்டு சாமி கும்பிடும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரங்கள் அனைத்து பாக்கியங்களும் கண்டிப்பாக நீங்கள் கேட்காமலே வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும். சரி, அந்த மாதிரி கோவில் இல்லை, பக்கத்தில் வேறு கோவில் இருக்குது. ஆனால் அங்கே குருமார்கள் நிறையாவர் இருக்கிறாங்க, அதாவது மகான்கள் நிறையாவர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு மகான் இருக்கிறாங்க, அந்த கோவிலில் போய் நான் சாமி கும்பிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி கோவிலில் நீங்கள் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் உங்களை சேரும். சரிங்களா? இது மேச ராசி, மேச லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்து ரிஷப ராசி, ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த கோவிலில் போய் நீங்கள் இறைவனை வணங்கும் பொழுது உங்களுக்கு வரங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வயல்வெளி இருக்குல்ல, அந்த வயல்வெளிகளில் கோவில் இருக்கும். அங்கே இருக்கிற காவல் தெய்வங்கள், காக்கும் தெய்வங்கள், இது போல் இருக்கிற தெய்வங்களை நீங்கள் அடிக்கடி போய் வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வருமானங்கள் பாக்கியங்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம், அப்போ இது மாதிரி வயல்வெளியிலையும் கோவில் இல்லை, அதாவது தொழிற்சாலைகள் தொழில் அதிகமாக பண்ணுற இடங்கள், தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, இது போன்று இருக்கிற இடங்கள்லேயுமே கோவில் இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் காக்கும் தெய்வங்கள், அதாவது காவல் தெய்வங்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ தான் எல்லா பக்கமே பிளாட் போட்டு விற்கிறது எல்லாமே விவசாய நிலத்தை தான் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடங்கள்லேயே கோவில் கண்டிப்பாக உருவாகி வரும். நீங்கள் எந்த கோவிலில் போய் இருந்தால் உங்களுக்கு வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத இறைவனே சுட்டி காட்டிகிட்டே இருப்பான். இந்த இடத்துக்கு பார்ப்பாங்க, அவனே கூப்பிடுவான். ஆனால் நீங்கள் கரெக்டாக அதை போய் கேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து மிதுன ராசி மற்றும் மிதுன லக்கணம். இந்த மிதுன ராசி, இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்போவுமே கோயில் கோபுரங்கள் உயரமாக இருக்குதுல்ல, கோயில் கோபுரங்கள் உயரமாக, அதாவது எந்த ஊரில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி, சரிங்களா, அந்த கோவில் கோபுரங்கள் உயரமாக இருக்கணும். அதாவது திருச்செந்தூர் சொல்கிறோம்ல, இது மாதிரி உயரமாக கோயில் கோபுரம் இருக்கிற அந்த கோவிலில் போய் நீங்கள் வணங்கும் பொழுது அது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், ஏற்றங்கள், வருமானங்கள் எல்லாமே அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது காவல் தெய்வங்கள் நிறைந்த கோவிலில் அது போல் நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா மிக சிறப்பு. அதாவது ஒரு கருப்பசாமி, ஒரு சுலமாசாமி கோவில் இருக்குது, அல்லது அது மாதிரி கோவிலில் கோபுரங்கள் உயரமாக இருக்குது, அந்த கோவிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள்
சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய வரங்கள் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்று சொல்லிடுறாங்கல்ல, இந்த இடத்துல வந்து காவல் தெய்வத்தை மட்டும்தான் கும்பிடணுமா, வேற தெய்வத்தை கும்பிடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேற தெய்வம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட இடங்களில் உள்ள தெய்வத்தை கும்பிடும்போது அதிர்ஷ்டம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் பர்டிகுலராக 9ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கோவில் குறிக்கிற இடம். அப்போ அந்த கோவில் ஸ்தானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆகாய ராசி. அப்போ எந்த கோவில் சாமி கும்பிட்டாலும் சரி, முதல்ல போய் நீங்கள் கோவில் கோபுரத்தை நோக்கி கை நோக்கி இறைவான்னு கும்பிடுங்க. இறைவன் உங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பார். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து மிக சிறந்த இடம் கோவிலுக்கு உங்கள் சாமி கும்பிட்றதுக்கு. அதே சமயத்தில் வந்து காற்றோட்டமாக இருக்கணும். அதாவது ஊருக்குள்ளே அடைச்சிக்கிட்டு ஊர் நெருக்கடியாக இருக்கிற இடங்களில் ஒரு கோவில் இருக்குது, அதில் வந்து நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா அங்கே சிறப்பு அல்ல. ஆனால் கோவில் கோபுரம் உயரமாக இருக்குது, காற்றோட்டமாக இருக்குது, காற்றோட்டம் சிறப்பாக போயிட்டு இருக்குது, அதை கையெடுத்து வணங்கும்பொழுது, அதாவது கோயில் விமான மண்டபத்தை நோக்கி நீங்கள் கையெடுத்து வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள், மாற்றங்கள், தெய்வ அனுகூலங்கள் சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து கடகராசி. இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கிற கோவிலை நீங்கள் வணங்கினா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசி மற்றும் கடகலக்கணம். கடல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த கடற்கரை ஓரமாக இருக்க எந்த கோவிலாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு. அதாவது சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா, திருச்செந்தூர் என் தாயின் திருக்கோவில் இருக்குது, ஸ்ரீ முத்தாரம்மன் ஞானமதி சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் இருக்குது, கடற்கரை ஓரமாக. அப்படியே போனால் சுயம்பலிங்க சாமி. அப்படி அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வந்து கையெடுத்து வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும். தெய்வங்கள் அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் இந்த பிறப்பில் வந்து நம்ம சில விஷயத்தை கடந்து வெளியே வர முடியும். அதாவது கடல் அப்படிங்கிறது வந்து பர்டிகுலராக கடல்னு சொன்னோன்னா கடல் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி, கடலே இல்லையே, பக்கத்தில் வந்து கடல் இல்லை, நம்ம வந்து எப்படி அவ்வளோ தூரம் போகணுமா, பக்கத்தில் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாச்சுன்னா, நீர்நிலை அருகில் இருக்கணும். அதாவது நீங்கள் எந்த கோவில் சாமி கும்பிட்றீங்களோ அந்த கோவிலில் வந்து நீர்நிலை இருக்கணும், தெப்பக்குளம் இருக்கணும். சரிங்களா? தெப்பக்குளம் இருக்கணும், அல்லது ஆறு இருக்கணும். இது போன்ற இடங்களில் போய் நீங்கள் வந்து இருக்கிற தெய்வத்தை வந்து நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், தெய்வ அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணம். இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த இடங்களில் இருக்கிற கோவில் போய் வணங்கும் போது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மலை மேல் இருக்கும் தெய்வங்கள், அது முருகப்பெருமானாக இருந்தால் நம்பர் 1 சூப்பராக வேலை செய்யும். உங்களுக்கு வந்து ராசிக்கு அவரே 4க்கும் 5க்கும் அதிபதியாக வரனால வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித பாக்கியம் சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். திருவண்ணாமலை சிவன், ஏன்னா அந்த மேசம் ராசி தான் உங்களுக்கு 9வது ராசியாக வருது. ஆனால் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சிற ராசி சிற லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 9ஆம் இடமே வந்து ஒரு பாதகத்தை விளைவிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன பாதகம் அப்படின்னாச்சுன்னா, கோவிலுக்கு ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு வரும் நல்லா இருக்கும், அடுத்த போகும்போது நல்லா இருக்காது, ஒரு தடவை போனால் இப்படி மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாதகஸ்தானம். அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கே வேலை செய்யும். அப்போ நீங்கள் அடிக்கடி கோவிலுக்கு போகும்போது முதல்ல தானம் தர்மம் பண்ணிடுங்க. அங்கே யாராவது வந்து சாமி ஏதாவது குடியான்னு கேட்டால் இருக்கிறத அப்படி கொடுத்துட்டு அப்புறமே வணங்குங்க. ஏன்னா அந்த பாதகம் எப்படி வேலை செய்யும்னா, நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, போன உடனே நம்மளுக்கு முன்னாலே வந்து 2 பேர் 3 பேர் வந்து சாமி ஏதாவது சாப்பாடு கொடுங்க சாமி கேட்குறாங்கன்னா, அது பிச்சை எடுக்கிறவங்க அல்ல, கோவிலில் இருக்கிற தெய்வமே வந்து உங்களுக்கு பிச்சை எடுக்க வருதுன்னு அர்த்தம். எப்படி அப்படின்னு கேளுங்க. அதாவது அந்த பாதகம் அப்படி தான் செயல்படுவோம். இந்த பையனுக்கு வந்து இந்த மகனுக்கு வந்து நம்ம வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இறைவன் ஏற்கனவே தீர்மானிச்ச ஒன்று தான். அந்த தீர்மானத்தை வந்து நான் எப்படி செயல்படுத்துவானாச்சுன்னா, இறைவனே வந்து உங்கள்கிட்ட வந்து பிச்சை எடுப்பான். அந்த பாதகத்தை வந்து காணிக்கையாக கேட்பான். கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுசாமி, ஒரே பசி, இல்லைன்னா காணிக்கை கொடுசாமின்னு கேட்பாங்க. நீங்கள் அந்த காணிக்கையை வந்து மனதார நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, இறைவன் வந்து அந்த பாதகத்தை ஒதுக்கிட்டு நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு யோகம் கிடைக்கும். நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு 9ஆம் இடமே வந்து பார்த்தீங்கன்னா சிறராசியாக வரும். சரிங்களா? சாரி, 9ஆம் இடமே எனக்கு பாதகஸ்தானமாக வரும். அந்த பாதகஸ்தானம் எனக்கு சிறராசி சிறலக்கணத்துக்கு அதிபதியாக எனக்கு செவ்வாய் வந்து கடகராசி சம்மந்தப்படுது. கடகராசின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எனக்கு வந்து பாதகஸ்தானம். கோவிலுக்கு போகும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடக்கும். நான் என்ன பண்ணேன்னா, போகும்போதே வந்து கையில் என்ன இருக்கோ அதை காணிக்காக கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா அது கொடுக்காம போன காலங்களில் வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் விஷயம் நிறைய நடக்கும். கொடுத்துட்டு போன காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இது நான் வந்து யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயம் தான் இந்த விஷயம். அதாவது இறைவன் வந்து நம்மகிட்ட வந்து சாப்பாடு கேட்குறான். ஒரு ஆள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேட்டாச்சுன்னா இறைவனே வந்து சாப்பாடு கேட்குறான். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய வரங்கள் கொடுக்குறங்கிற அமைப்பில் இறைவன் வந்துட்டான். அப்போ என்ன பண்ணுவானா, உள்ள கருவூரில் இருக்கிற இறைவனே வந்து நீங்கள் கோயிலுக்கு வாசலுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட முன்னால் வந்துடுவான். வந்து எனக்கு வந்து ஏதாவது சாப்பாடு கொடுப்பான்னு கேட்கும்பொழுது நம்ம மனசார நம்ம கையிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த பாதகம் நம்மகிட்ட வந்து ஒரு இழப்பு. பாதகம் அப்படிங்கிற இழப்பு தானே. நீங்கள் ஒரு காணிக்கையை கொண்டு வந்து ஒரு கோயிலில் வந்து ஒரு 100 ரூபாய் போடுறீங்க, இல்லை ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா 10 ரூபா இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் பாதகம். அந்த இழப்பை வந்து இறைவன் காணிக்கையாக வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகும்போது இறைவன் அங்கே உள்ளே வந்துடுவான். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள்வி தார அப்படிங்கிற மாதிரி. இதுதான் அந்த ஒன்றை இழந்து உன்னை கொடுக்குறதுன்னு அர்த்தம்.
அப்போ அந்த சிற ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதாவது சிற ராசி சிற ராசி மற்றும் ஸ்திர லக்கணம், அதாவது சிம்மம், விருச்சகம் இதெல்லாம் வந்து சிற லக்கணம், சரிங்களா, சிற ராசிகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம், அடுத்து வந்து ரிஷபம். இந்த ராசியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிரமம் வர்ற அந்த ராசி லக்கணங்களில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அப்படி கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக முதல்ல தானம் கொடுக்கணும். ஏன்னா எல்லார்ட்டையும் போய் எல்லாரும் எனக்கு காணிக்க போட்டு பிச்சை போட்டு கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து பர்டிகுலராக உங்கள்கிட்ட மட்டும் வந்து கேட்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிச்சை எடுக்கிற அன்பர்கள் அல்ல, இறைவனே வந்து அந்த ரூபத்தில் இருந்து உங்கள்கிட்ட கேட்குறான்னு அர்த்தம், சரிங்களா. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு கோவிலுக்கு போகும்போது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் வந்து தெய்வங்களோட அனுகூலங்கள் சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இறைவன் வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்திலே வந்து உச்சமாகறான். அதாவது உங்கள் ராசியும் லக்னத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து மேச ராசியிலே உச்சமாகறான். அப்போ அங்கே பாதகஸ்தானத்திலே வந்து உச்சமாகறான்னு அர்த்தம். அப்போ மலை மேல் இருக்கிற முருகன் கோவில், மலை மேல் இருக்கிற சிவன் கோவில், திருவண்ணாமலை சிவன், இப்படி பெரிய பெரிய கோவில்களில் வந்து மலை மேல் இருக்கிற, அதாவது பொதுவாகவே வந்து ஒரு மேடான பகுதியில் இருக்கிற தெய்வத்தை வந்து அதுவும் குறிப்பாக வந்து முருகன் தெய்வமாக இருந்தால் மிக சிறப்பு, அல்லது சிவன் கோவிலாக இருந்தால் இன்னும் சிறப்பு. சரி, அந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் கோவில் தான்ப்பா மலை மேலே இருக்குது, கும்பிடுங்க. மலை மேலே இருக்கிற அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு வந்து வரங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற தெய்வங்கள், சரிங்களா. அங்கே போய் கும்பிடும்போது தான் உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் அதிகமாக கிடைக்கும். அடுத்து வந்து கன்னி ராசி. இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ரிஷப ராசி வந்து 9வது ராசியாக வரும். அப்போ இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்கள் நிறைய இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுருப்பாங்க. அதாவது ஸ்டார் ஹோட்டல் மாதிரி சொல்கிறாங்கல்ல, 5 மாடி 6 மாடி இப்படி ஏசி ஹோட்டல்கள், அலங்காரம் அழகு நிறைந்த அலங்காரம் நிறைந்த ஹோட்டல்லாம் நிறைய இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற கோவில் எங்கன்னு பாருங்கள், சரிங்களா. அந்த கோவில் வந்து அம்பாள் கோவிலாக இருந்தால் சிறப்பு, மகாலட்சுமி கோவிலாக இருந்தால் சிறப்பு. அதே சமயத்தில் வந்து அது அங்கே வந்து ஒரு கிருஷ்ண பரமாத்மா கோவில் இருக்குது, கும்பிடலாம், சிறப்பு. இது போன்ற இடங்களில் போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது தான் உங்களுக்கு வரங்கள் சிறப்பாக இருக்கும். சரி, பெரிய பெரிய ஹோட்டல் இல்லை, கிராமங்களில் தானப்பா நாங்கள் இருக்கிறோம், அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஊருக்குள்ளே பாருங்கள், நீர்நிலை தொட்டி இருக்குல்ல, உயரமாக தனி தொட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ஊருக்கு குடிநீர் தொட்டி இருக்கும் உயரமாக, அந்த தொட்டி பக்கத்தில் கோவில் இருக்கான்னு பாருங்கள். அந்த கோவில் அம்பாள் கோவிலாக இருக்கா, அல்லது கிருஷ்ண பரமாத்மா கோவிலாக இருக்குதா, இல்லது உங்களுக்கு பிடிச்ச கோவில் அங்கே இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க அனைத்து கோவிலுமே உங்களுக்கு யோகம்தான். அந்த மாதிரி கோவிலில் போய் நீங்கள் வரம் கேட்கும்பொழுது தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு மீறிய உங்களுக்கு அனுகூலம் கிடைச்சிக்கொண்டே இருக்கும். ஏன்னா பர்டிகுலராக அந்த இடத்துல இருக்கிற தெய்வம் தான் உங்களுக்கு வந்து அருள் பாலிக்கும். மற்ற இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா நானும் கோவிலுக்கு போனேன், எனக்கு சாமி ஒன்று கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து அவங்க தெரியாமல் அறியாமல் செய்கிற விஷயங்கள். தெரிஞ்சவங்க வந்து இப்படி ஆல்ரெடி செஞ்சு பாருங்கள், நல்லா தெய்வ அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணம். இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தெய்வங்கள் எங்கே போய் கும்பிட்டா சிறப்பாக இருக்கும்னா 3 ரோடு, அப்படியே ஒரு ரோடு சந்திக்கும், 3 ரோடு குறுக்கு சந்திக்குது இல்லை, இது போல் இருக்கிற இடங்களில் போய் இருக்கிற பெருமாள் கோவிலில் போய் வணங்குங்க. உங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து தெய்வம் அருள் பாலிக்கிற இடம், உங்கள் தெய்வம் அங்கே தான் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடங்களில் போய் இருக்கிற பெருமாள் கோவில், முருகன் கோவில், அதாவது நீங்கள் பர்டிகுலராக நான் சொல்ல பெருமாள் கோவில் சொல்கிறேன், பெருமாள் கோவில் இல்லை இல்லைனாலும் அது பக்கத்தில் வேறு எந்தெந்த கோவில் இருக்கோ அந்த கோவில் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்குற கோவில், தெய்வ அனுகூலத்தை கொடுக்குற கோவில். அந்த கோவிலில் போய் நீங்கள் வணங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும், தெய்வ அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து சில பேர் வந்து ஏற்கனவே அதை நார்மலாக நீங்களே செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதை நீங்கள் கண்டுக்க வேண்டியதில்லை, அதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கலாம். செய்யாத அன்பர்கள் செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம். விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோவில் அப்படிங்கிறதே வந்து பிரச்சனை தான். ஏன்னா பாதகம், ஏற்கனவே நான் சொன்னேன், சிம்ம ராசிக்கு சொன்னதான் இதை உங்களுக்கும் சொல்கிறேன். அப்போது இந்த அமைப்பில் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து எந்த இடத்துக்கு கோவிலில் போய் சாமி கும்பிடலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடகராசி சொன்னாலும் அதே அமைப்பு தான். அதாவது கடற்கரை ஓரமாக இருக்கிற கோவில் அல்லது ஆத்தோரமாக இருக்கிற கோவில், நீர்நிலை அருகில் இருக்கணும் கண்டிப்பாக. அது ஓடுற நீராக இருந்தாலும் சரி, அல்லது போயிட்டு வர்ற மாதிரி கடல் அலை அப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்குது, போயிட்டு வர்ற மாதிரி இருக்கக்குண்டான சூழ்நிலையாக இருக்கிற கடல் அலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அட்டகாசமாக அந்த உங்களுக்கு வந்து தொழில் லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், தெய்வ அனுகூலம் கிடைச்சி கொண்டே இருக்கும். ஆனால் எனக்கு வந்து நானே வந்து விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், நான் வணங்குறது வந்து என் தாய் முத்தாரம்மன் கடற்கரை ஓரமாக உட்காந்துருக்கிறாங்க, சரியா. அந்த கோவிலில் போய் நான் வந்து அது அங்கே தான் கும்பிடுவோம், வேறு போய் கும்பிட்றதில்லை. ப்ராக்டிக்காக சொல்லலாம் எந்த கோயிலும் கும்பிட்றதில்லை,
ஒரே தெய்வம் அப்படின்னு நான் இந்த அம்மாவை மட்டும் தான் நம்பியிருக்கேன். அந்த அம்மா தான் கும்பிடுறேன். அங்கே தான் போய் கும்பிட்டுட்டு இருக்கிறேன். மற்ற பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களை நான் வணங்குறது அல்ல. எல்லாருக்கும் வந்து நான் அங்கே போய் கும்பிடுன்னு சொல்கிறேன். ஆனால் நான் செய்கிறது ஒரே விஷயம் தான், அங்கே தான் போய் சாமி கும்பிட்டுக்கிறது. ஆனால் எல்லா டைமும் போனாலும் எனக்கு வரம் கிடைக்குமானா, சில நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதகம் அங்கே எனக்கு காத்திருக்கும். அப்போ அந்த பாதகத்தை நம்ம உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, தானதரம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அப்போ விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து பொதுவாகவே விருச்சிக லக்கணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் சொல்லுவாங்க முருகன் கோவில் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை உருவாகி தான் அந்த பிரச்சனை சரியாக வரும். ஆனால் பர்டிகுலராக நீங்கள் வந்து முருகன் கோவிலுக்கு போகிறது சிறப்பு, திருச்செந்தூர் போகிறது சிறப்பு, எல்லாமே சிறப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த கடற்கரையோரமாக இருக்கிற முருகன் கோவில், கடற்கரையோரமாக இருக்கிற அம்மன் கோவில், கடற்கரையோரமாக இருக்கிற எல்லா தெய்வமும், அதாவது பத்திரகாளி, காளி, மாகாளின்னு எந்த காளியும் கோவில் எடுத்தாலும் சரி, எடுத்து வணங்கி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணம். இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டா உங்களுக்கு வந்து வரங்கள் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் கும்பிட வேண்டியது குலதெய்வம் கோவில். குலதெய்வம் கோவில் அது வந்து எங்கே இருந்தாலும் சரி, அந்த இடத்துல போய் கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு விளக்கு போட்டு அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அனைத்து வித பாக்கியங்களையும் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். தெய்வ அனுகூலம் கிடைத்து கொண்டே இருக்கும். இது ஒரு வகை. அடுத்து வந்து உங்கள் அப்பா எந்த கோவிலை கும்பிட்றாருன்னு பாருங்கள், அதை நீங்கள் கையில் எடுங்க. உங்கள் அப்பா வந்து சிவனை கும்பிட்டால் நீங்கள் சிவனை கும்பிடுங்கள். உங்கள் அப்பா வந்து மாரியம்மாளை கும்பிட்டுருக்காங்கன்னா மாரியம்மாளை கும்பிடுங்கள். உங்கள் அப்பா காளியம்மன் பக்தராக இருந்து காளியம்மன் கும்பிட்ற காளியம்மனை கும்பிடுங்கள். உங்கள் அப்பா வணங்குற தெய்வம் உங்களுக்கு வந்து மிக மிக அருமையாக அருள் பாலிச்சு கொண்டே இருக்கும். தெய்வ அனுகூலத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். தொட்ட விஷயத்தை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இது தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து. ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே சிவன் மேலே ஒரு நாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியாக வருவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிவனை குறிக்கிற சிம்ம ராசி. இவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு சிவபக்தி மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். சிவன் அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இவங்களுக்கு சிவனை வணங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். அந்த சிவனையும் நீங்கள் வணங்கலாம். அந்த சிவன் வந்து மலை மேல் இருக்கிற சிவனாக இருந்தால் மிக சிறப்பு. தெய்வ அனுகூலம் சிறப்பாக கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகர ராசி மற்றும் மகர லக்கணம். இந்த மகர ராசி மற்றும் மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 9ஆம் இடமாக வருவது கன்னி ராசி. அப்போ அந்த கன்னி ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பள்ளிக்கூடங்கள், காலேஜ், அதே சமயத்தில் வந்து பள்ளமான இடங்களில் இருக்கிற கோவில். ஒரு மேடு வந்து இருக்குது அப்படின்னாச்சுன்னா பள்ளமாக ஒரு 10 அடி 20 அடி ஆழத்துக்கு பள்ளமாக போகுது. அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறது. அங்கே போய் சாமி கும்பிடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அந்த பள்ளிக்கூடங்கள், காலேஜ் அருகில் இருக்கிற எல்லா வித தெய்வங்களும் உங்களுக்கு சிறப்பாக அருள் பாலிக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா சின்ன தெய்வமாக இருந்தால், அதாவது கோவில் கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வங்கள் வந்து 1 அடி 1.25 அடி அரை அடி இது போன்ற உயரத்தில் இருக்கிற தெய்வமாக இருந்தால், பெருமாளாக இருந்தால் மிக சிறப்பு. ஒரு அடிக்கு உள்ள இருக்கிற கருவறையில் இருக்கிற அந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு என்னென்னா தொட்ட விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது சின்ன கிரகம், சரிங்களா. கன்னி ராசி அப்படிங்கிறது வந்து அறிவு ராசி. அப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டாலும் சரி, அங்கே வந்து பள்ளிக்கூடங்கள், காலேஜ், அதே சமயத்தில் வந்து காலேஜ் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். ஆசிரியர்கள் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க, அது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அதுவும் உங்களுக்கு சிறப்பு. பள்ளமான இடங்களில் இருக்கிற தெய்வங்கள், எல்லா தெய்வமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் போய் வணங்கும் பொழுது நிறைய வரங்கள், தெய்வ அனுகூலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து கும்பராசி. இந்த கும்பம் ராசி மற்றும் கும்பம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 9ஆம் இடமாக வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்திர ராசி. இது வந்து உங்களுக்கு வந்து அதாவது இந்த அன்பர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் கோவிலுக்கு போனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த கோவிலில் போகும்போது தானம் கொடுத்துருங்க முதல்ல. சரி, உங்களுக்கு எந்த இடம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். திருமண மண்டபங்கள், திருமண மகால்கள், பெரிய பெரிய திருமண மண்டபம் இருக்குல்ல, இது போல இருக்கிற அந்த மண்டபங்கள் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அம்பாள் தெய்வம் மகாலட்சுமி அம்மன் கோவில், அதாவது அங்கே வந்து பெருமாளும் மகாலட்சுமி ஒன்றா இருக்கிறாங்க. ஏன் ஸ்ரீரங்கம் எடுத்துக்கிடுங்க, ஸ்ரீரங்கம் இது போல இருக்கிற கோவிலில் போய் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்காமலே வந்துக்கிட்டே இருக்கும். தெய்வ அனுகூலங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தெய்வம் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, கூட உங்கள் நண்பரை ஒரு ஆள் கூப்பிட்டு போங்க, அதான் சிறப்பு. கும்ப ராசியில் பிறந்தாச்சு,
கும்பலக்கணத்தில் பிறந்தாச்சு, நம்ம சாமி கும்பிட போகிறோம், ஒரு நண்பர் ஒரு ஆளை துணைக்கு கூட்டிட்டு போயிட்டு திருமண மண்டபம் திருமண மகால்கள் இருக்கிற அந்த மாதிரி இடங்களில் போய் இருக்கிற மகாலட்சுமி அம்மன், அம்பாள் தெய்வம், காளியம்மன், அது நீங்கள் உங்களுக்கு இஷ்டத்தனமாக எடுத்துக்கலாம். அது பக்கத்தில் இருக்கிற அனைத்து வித கோவில்களும் வந்து உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், தெய்வ அனுகூலத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து மீன ராசி மற்றும் மீன லக்கணம். இந்த மீனம் ராசி மற்றும் மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து 9ஆம் இடமாக வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காலதேவனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க, எந்த இடமா வருதுன்னு பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, சரிங்களா, விபத்துகள் அதிகமாக சந்திக்கிற இடம், அதாவது விபத்து அதிகமாக சந்திக்கிற இடம் எங்கே சந்திக்கணும்னு பாருங்க, அது போன்ற இருக்கிற இடங்கள். அதே சமயத்தில் வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸ், அதே சமயத்தில் வந்து அந்த இடம் வந்து காலதேவன் 8ஆ வர்றதுனால வந்து அது வந்து நீர் ராசி. அப்போ ஒரு கிணறை குறிக்கிற ராசி விருச்சிக ராசி. அப்போ கிணறு, ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்குது, சூப்பர், நீங்கள் பாருங்க சாமி கும்பிடலாம். சரி, அல்ல இப்போ தெப்பக்குளங்கள் அதிகமாக இருக்கிற முருகன் கோவில் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. எல்லா கோயிலும் தெப்பக்குளம் இருக்கும். முருகன் கோவில் 6 படை வீடுக்கு போனீங்கன்னா எல்லா கோயிலும் தெப்பக்குளம் இருக்கும். அந்த 6 படை வீடு முருகன் கோவில் அனைத்து கோவிலுமே நீங்கள் போய் வணங்கிட்டு வரலாம். ஆனால் தெப்பக்குளம் இருக்க வேண்டும். சரி, முருகன் கோவில் சாமி கும்பிட்டாச்சு, தெப்பக்குளத்து பக்கத்தில் அங்கே ஒரு விநாயகர் இருப்பார், இல்லை அங்கே ஒரு சின்ன முருகன் இருப்பார், அல்ல அங்கே ஒரு காவல் தெய்வம் கற்பனை சாமி, இல்லை காவல் தெய்வங்கள் இருக்கும், சுலமான சாமி காவல் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த கிணறு அப்படிங்கிறதே வந்து இப்போ கிணறு நீர்நிலை, அதாவது நாளைக்கு கிணறு சொல்கிறோம்ல, திருச்சியில் போனால் 4 கிணறு, இந்த பக்கம் வெளியே வந்தால் தெப்பக்குளம் இருக்குது, அங்கே போனால் நீர் கடல் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒரு சேர கும்பிடும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து முருகப்பெருமான் வந்து மிகுந்த யோகத்தை கொடுப்பார். முருகப்பெருமான் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து செவ்வாய் பகவான் அப்படின்னா முருகப்பெருமான், செவ்வாய் அப்படின்னா இன்னொன்று இருக்குது வீரம். சரிங்களா? வீரம் அப்படிங்கிறது காளி, பத்திரகாளி, இதெல்லாம் வீரம் தான். அப்போ செவ்வாய்னா காவல், காவல் அப்படிங்கிறது கருப்பசாமி, சோழமடசாமி, முனீஸ்வரன், இதெல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் தான். அப்போ இது போன்ற இருக்கிற தெய்வங்களை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி போய் அது பக்கத்தில் வந்து இருக்கிற கிணறு, நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள், இது பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை போய் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித தெய்வ அனுகூலங்கள், தெய்வத்தினோட தரிசனங்கள் எல்லாமே சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து ஓடுற நீர் அப்படிங்கிறதையும் கும்பிடலாம், ஆத்தோரமாக இருக்கிற தெய்வத்தையும் கும்பிடலாம். ஏன்னா அது 5ஆம் இடமா வரும், கடகராசி, அது அதிர்ஷ்டம், இது வந்து 9 பாக்கியம். அப்போ நீர்நிலை அருகில் இருக்கிற அந்த தெய்வங்கள் அனைத்துமே வந்து அது கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு குளத்துக்குள், ஒரு கரைக்குள் கட்டுப்பட்டு இருக்கிற குளமாக இருந்தாலும் சரி, அல்லது கட்டுப்படாமல் ஓடும் ஆறாக இருந்தாலும் சரி, அல்லது போயிட்டு வந்துட்டு இருக்கிற கடல் அலையாக இருந்தாலும் சரி, இது போன்ற நீர்நிலைகள் அருகில் இருக்கிற அனைத்து வித தெய்வங்களும் உங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து வித பாக்கியங்களையும் கொடுக்க கடமைப்பட்ட இடங்கள் அங்கே தான் இருக்குது. இது போன்ற இடங்களில் போய் தேர்ந்தெடுத்து இருக்கிற தெய்வங்களை வணங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித பாக்கியங்களும் அனைத்து வித சுகங்களும் உங்களுக்கு வந்து வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும், தெய்வ அனுகூலம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த விவரமாக சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன். நண்பர்கள் வந்து ஏற்கனவே நல்ல யோக தசாபதியில் ஓடுது, யோக ஜாதகமாக இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி இங்கே ஏற்கனவே கடைப்பிடிச்சிட்டு இருப்பீங்க. சில பேர் ஜாதகத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு போல வேறு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்போம். அதாவது ஒரு மளிகை கடையில் போய் நீங்கள் வந்து அரிசி பருப்பு வாங்க போனீங்கன்னா அங்கே அரிசி பருப்பு கிடைக்கும். அதே நீங்கள் போய் ஜுவல்லரியில் போய் வாங்கினா கிடைக்குமா? அங்கே போனால் தங்கம் தான் வாங்க முடியும். அப்போ நம்ம எந்த பொருளை எங்கே வாங்க வேண்டும் என்று நம்ம ஒரு முடிவு பண்ணி நம்ம வந்து போயிட்டு இருக்கோமோ அது போல தான் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினா உங்களுக்கு வந்து அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயமே வந்து இந்த ஜாதகத்தில் ஒளிஞ்சிருக்கிறது. சரி, இது வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து மேம்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் 100க்கு ஒரு 60-70% சக்ஸஸாகவே இருக்கும். இதிலே வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ராசிதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து எந்த ராசியில் உட்கார்ந்துருக்கோ அப்படிங்கிற கணக்கெடுத்து பார்த்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாமியை வணங்கலாம். ஆனால் இது வந்து பொதுவாக நீங்கள் வந்து அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்தானம் சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.